ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். என்னோடய பாப்பாவுக்கு பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3வது பர்த்டே நேற்று ஜூன் 5 இருந்துச்சு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு முருகன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு போயிருந்தோம். நானே, ஹஸ்பண்டு, பாப்பா. பையன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டோம். ஸோ அதனால் நம்ம 3 பேர் தான் போயிருந்தோம். ஈவினிங் ஆஃபீஸ் போயிட்டு அவர் கேக் வாங்கிட்டு வந்திருந்தார். 1/2 kgயில் பைனாப்பிள் ஃப்ளேவர். ஓகேங்களா, அதை செட் பண்ணிவிட்டு கேண்டில்லாம் கொளுத்திட்டு ஒரு ஃபோட்டோ கிளிக் எடுத்தோன்னே பர்த்டே செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஹாப்பி பர்த்டே டு யூன்னு என் பையன் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் பாட ஆரம்பிச்சிட்டோம். நான், ஹஸ்பண்டு, என் பையன். இவ்வளோ தான் எங்களோட செலிப்ரேஷன் ஈவினிங் இருந்துச்சு. ஸ்கூல் விட்டு வந்தோடனே அவரும் ஆஃபீஸ் விட்டு வந்துட்டார். அப்போ கேக் வாங்கிட்டு வந்தோடனே செலிப்ரேஷன் மோடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஓகேங்களா, கேக்கை கட் பண்ணோம். அவள் கேண்டில்லாம் ஊதி முடித்த பிறகு கட் பண்ணோடனே ஃபஸ்ட்டு அண்ணன் தங்கச்சி பாசம்தான். அவன் ஊட்ட ஆரம்பிச்சிட்டான். எனக்கும் ஊட்டி விடு அப்படின்னா உடனே அவளும் ஊட்டி விட்டா. ரெண்டும் கொஞ்சம் குழாவிட்டாங்க. அதை பார்க்கவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அம்மா நீங்கள் விட்டுன்னு சொல்லவும் நான் ஊட்டினேன். அப்புறமா பாப்பா எனக்கும் ஊட்டினாங்க. ஓகேங்களா, இப்படியே போச்சு. ஒரு ஹாப்பி மூமெண்ட்டு தான். இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கேண்டில் பக்கத்தில் வந்து பயப்படலை. அதுக்கப்புறமா கேக் சாப்பிட்றதுக்கு அழலை, எதுவுமே பண்ணலை. அப்போ பார்த்ததுமே அதுவுமே ஒரு அப்படியே எப்படி மெச்சூரிட்டி ஆகிட்ருக்காளோ அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. அப்புறமா என் ஹஸ்பண்டு கேக் கட் பண்ணி ஊட்டினாங்க. அவங்க ஃபாதரும் டாட்டரும் வந்து பயங்கர பாண்டிங் தான். அவங்க அப்படியே அவங்க அப்பா ஊட்டவும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. அவருக்கு ரொம்ப ஹாப்பி மூமெண்ட் தான். ஓகேங்களா, அப்படியே ஊட்டி முடிச்சுட்டு அப்போ பாப்பாவும் வந்து என் ஹஸ்பண்டுக்கு ஊட்டினாங்க. அவரும் என் பையனும் வந்து பார்த்துட்டு இருந்தான். அப்புறம் 3 பேரும் சேர்ந்து ஒரு கிளிக் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ நம்ம மட்டும்தான் இருக்கோம் இல்லைங்களா, ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இங்கே இல்லை. ஸோ உடனே வீடியோ கால் பண்ணிட்டோம். என்னோடய அப்பா, அம்மா, தம்பி ஒய்ஃபு, தம்பி பசங்க எல்லோரும் வீடியோ காலில் விஷ் பண்ணாங்க. எல்லாேருக்கும் அந்த சேரில் உட்காந்துட்டு அது வந்து சேர் போட்டு தான் உட்கார வச்சுருந்தோம். பாப்பா கேக் வந்து எட்டலைன்னு சொல்லிவிட்டு. ஸோ எல்லோரையும் வந்து வீடியோ காலில் விஷ் பண்ணாங்க. ஸோ அந்த மூமெண்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறமா எங்கள் மாமனார் வீட்டுக்கும் கால் பண்ணோம். அப்போ மாமனார், எங்கள் பெரிய பாவா, இன்னொரு பாவா, அவங்க ஒய்ஃப், அவங்க குழந்தைங்க எல்லோரும் பேசினாங்க. அந்த மாதிரியான ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ வெளியூரில் தங்கி இருக்கிறவங்க நீங்கள் எந்த மாதிரிலாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவீங்க? இப்படி தான் எங்களை மாதிரி காலையில் கோயில் போய்ட்டு ஈவினிங் வந்து கேக் கட் பண்ணிட்டு சிம்பிளாக முடிச்சிடுவீங்களா, இல்லை பெரிய பார்ட்டி ஹாலில் வைப்பீங்களா? ஸோ எங்களோடது இந்த மாதிரி தான் போச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாப்பா ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.